Ready? Look straight. Lift your chin up. Stand up. Not bad. But ஆனா கை எப்படி போயிடுது? ஓகே நம்ம ஃப்ரண்ட்ல வெயிட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட் வந்து ஃப்ரண்ட்ல போய்டும், அந்த நோஸ் வந்து தண்ணிக்குள்ள போய்டும். இப்போ பிகினர் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா வந்து இப்போ நீங்க பண்ற மாதிரி பீப்பிள் பண்ண மாட்டாங்க. ஒரே நாள்ல வந்து எழுந்து நிக்கணும்னா புரியுது. அதாவது இப்படி நிக்கும் போதே விழுந்துற வாய்ப்பு நிறைய இருக்கு. லக்கில படுக்கும் போதே அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளாவே வெயிட் ஒன் சைடு விட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தள்ளி விடும்போது அவங்க லூஸ் அப்படி விடுறாங்க, கோடு பட்டு முன்னாடி போயிடும், அவங்க தண்ணில விழுந்துருவாங்க. புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க பழகலாம். நம்ம வெற்றிகரமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் சர்ஃபிங்க்கு நம்ம வந்துட்டோம். பீச்சை புரிஞ்சுக்கிட்டாச்சு, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி சொல்ல பேசிக் நம்ம ஷோர்ல கத்துக்கிட்டாச்சு. இதுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து தண்ணியில காட்டிடலாம். சோ இப்போ எனக்கு பயமே நான் இந்த தண்ணியை நான் புரிஞ்சுக்கிறது தான். பார்க்கும்போதே பயமா இருக்கு. ஹைஃபை பண்ணிட்டே போலாம். ஒரு அலை கிட்ட ஒரு அலை வரும்போது ஹைஃபை மச்சான் வாடா. ஆமா அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நமக்கு. சூப்பர். ஓகேவா? வேற என்னாச்சும் நான் ரெடி ஆயிக்கணுமா தண்ணிக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி? ஆல் குட். தண்ணிக்குள்ள போய் தான் நம்ம ரெடி ஆக போறோம். அதுதான் மேட்டர். வெளியில பண்றது வெளிய எல்லாம் ஆமா வெளிய எல்லாம் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. சூப்பர். நான் ரெடி, இறங்கிரலாம் அப்போ. பண்ணிட முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. கோச் சொல்லுங்க ப்ரோ, ஹவ் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருக்கு இந்த ஒரு செக்ஷனுக்கு அப்புறம்? நிறைய உள்காயம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க எரியுது, இங்க எரியுது. சூப்பர். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் ப்ரோ. ஓ ஆமா, அது உண்மைதான். இது வரைக்கும் நான் அலை கூட இந்த அளவுக்கு விளையாண்டதே இல்ல. சும்மா ஃபேமிலியோட போயிட்டு நின்று அடி வாங்கிட்டு வருவோம் தவிர ஒரு ஸ்போர்ட்ஸா இந்த கடலுக்குள்ள இறங்கி இருக்கிறது இந்த தம்பினாலதான். ஆமா, இந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. யா அப்போ கோச் என்ன நான் தப்பு பண்ணேன், என்ன பேசிக்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சூப்பரா தான் பண்ணீங்க. சோ இதுதான் என்னன்னா சின்ன சின்ன மிஸ்டேக். அந்த லெக் வைடா வைக்கிறது, க்ளோஸா வச்சுக்கிறது, பேஸ்மெண்ட் அதெல்லாம் பேஸ்மெண்ட்ல மாத்திக்கணும். ஆமா, அதுக்கப்புறம் அந்த அப்பா பாடி நம்ம ஸ்ட்ரைட்டா வைக்கணும். நீங்க ரொம்ப பெண்ட் பண்ணிட்டு போனீங்க. அதே மாதிரி பாக்குற பார்வை நம்ம எங்க பாக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஓகே. அதே மாதிரி நம்ம வெயிட் சோ இப்போ நம்ம மிடில்ல நின்றீங்கன்னா ஒரு அலை நீங்க பாத்தீங்களா அந்த அலை எப்படி ஸ்மூத்னஸ் கொஞ்சம் கூட்டு போச்சுல கரெக்ட்டா அந்த ஃபீல் நல்லா பெட்டரா இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி பண்ண அலைலாம் கொஞ்சம் அப்படியே பப்ளிக் மாறிட்டே. ஆமா, தடுமாறிட்டே இருக்கு. சோ இதான் மேட்டர். நம்ம மிடில்ல நம்ம பேலன்ஸ் பக்காவா கொடுத்தோம்னா அந்த அலை நம்மள டேக் கேர் பண்ணணும், நாம ஒண்ணும் பண்ண வேண்டாம். அந்த ஷோர் கிட்ட வந்துட்டு நம்ம ஜம்ப் பண்ணாலே போதும். அண்டர்ஸ்டாண்ட். அதாவது இந்த நேச்சரை லைட்டா புரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். இதுதான். ஓகே, புரிஞ்சிருச்சா? அவனுக்கு ஏத்த மாதிரியே நம்ம விட்டு கொடுத்து. ஆனா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் தெரியுமா? அதாவது ஓகே சில்லு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்களா, அதுக்கப்புறம் கண்ணே தெரியல எங்க நமக்கு கால் வச்சிருக்கோம், அலை எவ்வளவு பெருசு, கோச் எங்க போனாரு. ஓகே அலை வந்துருச்சு, ஓகே அதுல நிக்கணும், அவ்வளவுதான் நம்ம கடமை அப்படின்னு புரிஞ்சிருச்சு. எனக்கு பேலன்ஸ் பண்ணணும். ஆனா அதுல வந்து எனக்கு டிஃபிகல்டிஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது நான் சொன்ன மாதிரி நான் எங்க கால் வச்சிருக்கேன் எனக்கு தெரியல, அலை எவ்வளவு பெருசுன்னு தெரியல. அலை எவ்வளவு பெருசு எப்படி கோச் கண்டுபிடிக்கிறது? இப்ப நாம பண்ணது வந்து ஒயிட் வாஷ் தான் பண்ணோம். அலைய உடைஞ்சிட்டு வர அலைய தான். அது வந்து ஹைட்ல. ஓ ஓகே, நம்ம வந்து ப்ராப்பர் சர்ஃபிங் பண்ணவே இல்ல. சர்ஃபிங் பண்ணல. ஓகே, சோ நாம வந்து அந்த அலை உடைஞ்சிட்டு வர அலைய தான் நாம கேட்ச் பண்ணோம். ஓகே, ஏனா இந்த அலையில இருந்து தான் நம்ம கிரீன் வேவ் போறோம். ஓகே, சோ இதுல நம்ம கம்ஃபர்ட்டபிள் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் கிரீன் வேவ். ஓகே, அந்த கிரீன் வேவ் போகும்போது உங்களுக்கு அந்த அலையோட ஃபீட், சோ அந்த டிராப் நீங்க ரைட் பண்ற அலைய பாப்பேன் அதுல. ஆமா, சோ அந்த டிராப் அந்த ஃபீல் உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு ஸ்பீட்ல போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணோம், இது என்னடா இது கரெக்ட் ஏதோ RX 100 மாதிரி பறந்துட்டு அந்த ஃபீல் வரும். ஆமா கோச், நான் ஒரு எவ்வளவு ஒரு 5-6 வாட்டி பண்ணிருப்பேன். அதுல வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு வாட்டி தான் எனக்கு வந்துட்டு அந்த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு. அதுவும் நான் என்ன பண்ணேன்னா ஒண்ணுமே யோசிக்காம கோச் நிக்க சொல்லிட்டாரு, நின்ட்டேன், பாடி பொசிஷன் கரெக்ட் பண்ணிட்டேன், அலையே என்ன கூட்டு போயிடுச்சு. அவ்வளவுதான். அந்த அலை உங்களுக்கு டேக்கர் பண்ணி. ஆமா, நீங்க ஒண்ணும் பண்ணல. ஆமா, நான் ஒண்ணுமே பண்ணவும் இல்ல. பாக்கி எல்லாத்துலயுமே ஓவரா ஆச்சு பண்ண ட்ரை பண்ணி விழுந்தான்னு நினைக்கிறேன் நான். ஓவரா ட்ரை பண்றீங்க ஆனா கீழ. ஆமா, அதாவது ஓகே ஃப்ரண்ட்ல போற பேக் ரொம்ப போய்ட்ட ஃப்ரண்ட் வா அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க மோஸ்டா ஃப்ரண்ட்ல தான் ரொம்ப பிரஷர் பண்ணிக்கணும். நம்ம ஃப்ரண்ட்ல ஓவர் வெயிட் போடும்போது சோ நம்ம அலை புஷ் பண்ணதுல பேக்ல இருந்து அலை புஷ் பண்ணும்போது நம்ம ஃப்ரண்ட்ல வெயிட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெயிட் வந்து ஃப்ரண்ட்ல போய்டும், அந்த நோஸ் வந்து தண்ணிக்குள்ள போய்டும். ஓ அப்ப பேலன்ஸ் ஆப்வியஸா ஆமா ஆஃப் கோர்ஸ். சோ அதனால தான் வந்து நம்ம மிடில்ல இருக்கோம். ஓகே,
சோ இந்த போர்ட்ல மிடில்ல இருந்து நம்ம பண்ணோம்னா ஓகே நம்மளுக்கு கம்ஃபர்டபிள் இருக்கும். நம்ம வெயிட் எல்லாமே இந்த மிடில்ல தான் இருக்குமே. ஓகே அதாவது இது மட்டும் தான் ஃபோக்கஸா இருக்கணும். இந்த ஆமா இந்த இடம் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இத மீறி நான் போறதே இல்ல. ஆமா போனீங்கன்னா நோ சைட் நீங்களே ஃபீல் பண்றீங்க ஐயோ நம்ம கீழ விழுவோம். சோ இந்த இடம் வந்து படுத்துக்கிட்டு இது பண்றதுக்கு மட்டும் தான். அதே நம்ம படுத்துட்டு பண்ணும்போது இந்த இடத்துல இருந்து மட்டும் தான் நம்மளுக்கு வெயிட் இருக்கும். பேக்ல மட்டும் தான். செஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம டோஸ்ல கீழ வரைக்கும் தான் வெயிட் நம்மளுக்கு வெயிட் இருக்கு. சோ அதனால தான் டோஸ் நம்ம பிரஷர் கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டா யூக்ல ஆமா வெச்சிக்கிறது. சோ கை ஸ்லிப் பண்ணாலும் கால் நிக்கணும் அந்த இடத்துல. சோ நம்ம அது நம்ம ஃபீட்ல வந்து வெளிய போயிடுச்சு இல்லனா நம்ம ரொம்ப ஃப்ரண்ட்ல இருந்ததுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சிரும். போர்டு தனியா போயிடும். அப்ப கோச் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும். ரிகார்டிங் எனர்ஜி ஸ்டாமினா. எனர்ஜி எனக்கு சுத்தமா இல்ல. இம்பார்ட்டன்ட் எனர்ஜி அந்த ஸ்டாமினா தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஷோர்ல பண்றதுக்கும் தண்ணியில பண்றதுக்கும் ரொம்ப டிஃபரெண்ட். ஓவர் எஃபெக்ட் நம்ம தண்ணியில போட்டே ஆகும். அதாவது அவன் நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் இந்த உறிஞ்சுறாரு. தம்பி படுப்பா அப்படின்ற மாதிரி இஸ் மேக்கிங் மீ. ஏன்னா ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்றோம்ல நம்ம வாக் பண்றது போர்ட கேரி பண்றது அதனால நம்மள அடிக்குது அப்பப்ப வந்து அடிக்கிறது. சோ அதனால வந்து நம்மளுக்கு ஸ்டாமினா முக்கியமா இருக்கு. சோ அது பண்ண வருமா பண்ணதான் எல்லாமே பண்ணதான் அது உங்களுக்கு அந்த இந்த டெக்னிக் கத்துக்கும் போது தான் அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஆமா இம்ப்ரூவ் ஆகும். சோ அதேதான் இப்ப நம்ம ஷோர்ல பண்றதுக்கும் தண்ணியில பண்றதுக்கும் ரொம்ப இப்ப நம்ம இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஜாகிங்கோ ரன்னிங்கோ போயிட்டு வரலாம். ஆனா தண்ணியில 100 மீட்டர் பண்றது அதே கஷ்டமா இருக்கும். ஆல் அப்படியே அந்த ஃபுல் எனர்ஜி வந்து நம்மள இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போனோம்னா அந்த ஃபீலே தெரியும். அம்மா அப்பா அப்படின்னு நம்ம என்ன ஒரு 10 அலைய நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். ஒரு 10 அலையில இதுலயே படுத்து தூங்கு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆமா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க அதான் அந்த பெட்ல போகும்போதே உங்களுக்கு ஃபீல் தெரியும். நல்லா ஒரு ஃப்ரெஷ் அப் போயிட்டீங்கன்னா அந்த ட்ரீம் அப்படியே உங்களுக்கு கண்ணு வரும். அந்த அலையில போறது அந்த வாக் பண்ணது அந்த அலை அந்த போர்ட்ல நம்ம நின்றது எல்லாமே அந்த ட்ரீம்ல அப்படியே அந்த ஃபீல் நமக்கு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். எஸ் எனக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா அப்ப கண்டிப்பா அது நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அது நீங்க வீட்ல போயிட்டு ஷவர் பண்ணிட்டு பெட்ல நிம்மதியா படுக்கும்போது அந்த ரிமெம்பர் அப்படியே வரும்போது உங்களுக்கு அந்த அலை தெரியும். அந்த ஃபீல் உங்களுக்கு செமையா இருக்கும். நிஜமாலே நல்லாவே இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா தண்ணி நம்மளுக்கு பிடிக்கும் ஆனா பயம் இருக்கும். ஏன்னா தண்ணி நம்மளோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு மேட்டர் தான். கண்டிப்பா நம்மள எனர்ஜி இழுத்துறோம்னா நமக்கு தெரியும். நம்ம பீச்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட விளையாட்டு வரும்போதே கெட் டயர்ட். அப்ப சர்ஃபிங்ன்றப்ப இட்ஸ் ஸ்போர்ட் வேற. நம்ம ஃபோக்கஸ் பண்ண பாடியை பேலன்ஸ் பண்ண ஏகப்பட்ட கோர் ஸ்ட்ரென்த் அந்த மாதிரி ஏகப்பட்ட மேட்டர் எனக்கு ஃபீல் பண்ணும்போது ஆமா எனக்கு ஒரு 5 அலைக்கு மேல போதும் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு ஒண்ணு கொஞ்சம் 2 வாட்டி பண்ணணும். ஆமா ஏன்னா பர்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா மனதிருப்தி கிடையாது. பர்ஃபெக்ஷன் கிடைக்கலையேன்ற ஒரு அது நம்ம டயர்ட் ஆனாலும் அந்த ஒரு நாளாச்சும் நம்ம அது கரெக்ட்டா பண்ணிரணும்டா எஸ் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துட்டே கண்டிப்பா இருந்துட்டே இதுல நமக்கு கண்டிப்பா இருக்கும். ஆமா இப்ப நாங்களே இப்ப சர்வ் பண்ண போனோம்னா இப்போ ஒரு 1 hour 2 hours பண்றோம்னா அந்த லாஸ்ட் ஒரு அலை நாங்க சொல்லுவோம். ஆனா அந்த லாஸ்ட் அலை வந்து வீட்டுக்கு எப்ப வரன்னு தெரியாது. அது வந்து எங்களுக்கு எப்படின்னா அந்த ஒரு அலையில நாங்க கீழே விழுந்துருவோம். இல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல மறுபடியும் ரிப்பீட் கை கீழே விழுந்தாலும் பரவாயில்ல கால் விழுந்தாலும் பரவாயில்ல பண்ணிட்டு அதை போயிட்டு ஒரு வேவ் நல்லா பினிஷ் பண்ணிட்டு போனாதான் எங்களுக்கு திருப்தியா லவ் டுவர்ட்ஸ் எஸ் அது வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த டேவே மேக்கிங் ஹாப்பி. அப்படி இல்லனா அதே ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ நம்ம லாஸ்டா இப்படி ஆயிடுச்சு என்னடா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் டே முடிச்சிட்டோம் நம்மளோட விஷயத்துல. அந்த டே வந்து நல்லா நம்மளுக்கு ஏத்த மாதிரி அந்த அலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா டேம் குட் ஃபார் திஸ். அப்ப அலைக்கு ஏத்த மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. அலை வந்துட்டு கண்டிப்பா சொல்ல போனோம்னா இது நேச்சர் தானே. சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு ஒரு மேட்டர். அப்ப சர்ஃபர்ஸ்க்கு நல்ல ஒரு சீசன் அந்த மாதிரி மேட்டர் இருக்கா? பல சீசன் பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரோ. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறதா ஜூலை ஆகஸ்ட் சென்னையில சொல்றீங்களா? நம்ம சென்னையில நம்ம இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூலை ஆகஸ்ட் சீசன் ஆவறதா. ஓகே வேவ்ஸ் வந்து எப்போ அப்படியே கண்ணுல பாக்கும்போது பீச்ல இருந்து அப்படியே வீட்ல இருந்து பீச்சுக்கு வந்து பாக்கும்போது அப்படியே கண்ணுல அலை அப்படியே நிக்கும். பாக்கும்போது சர்ஃப் பண்ணக்கூடிய அலடா அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சோ அந்த அலைன்னு தெரியும். சோ இதுதான் வந்து நம்மளுக்கு சீசன். சோ ஆனா நம்மளுக்கு வந்து கத்துக்கிற சீசன் வந்து ஜான்ல இருந்து ஆகஸ்ட் வரையும் பண்ணலாம். ஆகஸ்ட் நவம்பர் இதுல இருந்து பண்ணலாம். ஆனா நல்ல சர்ஃபர்ஸ்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா இந்த சீசன் தான் ஜூலை ஆகஸ்ட் பக்காவா இருக்கும். அப்போ நம்மளுக்கு வெளியில இருந்து வர ஃபாரினர்ஸ்லாம் அவங்களோட அந்த பொழுதுபோக்குக்காக வந்துட்டு இந்த சர்ஃபிங்லாம் பண்ணிட்டு போறீங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நான் நிறைய பாத்துறேன். நம்ம ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்க நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. சோ சென்னையிலேயே கரெக்ட் வீக்கெண்டா வந்து அவங்க கண்டிப்பா பண்ணிட்டு போறது கண்டிப்பா வருவாங்க. லெசன் வந்து பண்ணிட்டு போவாங்க. நான் வந்துட்டு என்னென்ன தண்ணிக்குள்ள பண்ண தப்பு ஆமா கரெக்ஷன் எனக்கு தேவை. அதான் பாடி வைஸ் எனக்கு கரெக்ஷன் தேவை. கண்டிப்பா அப்போ ஒரு வாட்டில வந்து நான் உங்களுக்கு நீங்க பண்ணுங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துறேன். நிலத்துல பண்ண போறேன். நிலத்துல பண்ணுங்க. ஓகே ஓகே
அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு கத்து கொடுத்தது தண்ணிக்குள்ள போகும்போது சைட்ல நிக்க கூடாது, கொஞ்சம் பேக்ல இருந்து ஹேண்டில் பண்ணணும். அலை வரும்போது இப்படி தூக்கி தூக்கி நம்மளே வந்துட்டு பிசிக்ஸ் யூஸ் பண்ணி மூவ் பண்ணணும். அதை செகண்ட் தாவி குதிச்சுக்கிறது, அது லக்கி கரெக்டா பண்ணிட்டேன் நான். ஆமா, அதுல ஒரே ஒரு மேட்டர் நான் பார்க்க வேண்டியது டோஸ் இந்த இடத்துல கரெக்டா வந்து பிளேஸ் ஆகும். டச் பண்ணிருக்கோம். அதாவது நான் இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறேனே, இது ரெண்டுத்துக்கும் டச் பண்ணி எஸ் இதை வச்சுதான் இது பண்றேன். அப்ப இங்க இருந்தா போதும்ல காலு. ஆனா நாங்க அது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். உங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேக்ல வாங்க, அது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். நான் என்னென்ன தண்ணியில பண்ணேன்றத அப்படி ஞாபகம் வச்சு பண்றேன். அவ்வளவு தம்பி இதை மாத்திக்கப்பா அப்படியே மாத்தி பண்ணிட்டேன். கண்டிப்பா. ஓகே, அப்ப நான் ஃபர்ஸ்ட் வெளில தண்ணியில இருந்தேன். ஆமா, இப்படி புடிச்சு அப்படியே வந்து உட்கார்ந்துக்கிட்டேன். ஆமா, செஸ்ட் வச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லெக் வைக்கணும். ஃபர்ஸ்ட் செஸ்ட். ஆமா, நம்ம மது மேல ஏற மாதிரி ஏறக்கூடாது. ஓகே, கொஞ்சம் பேக்ல வந்துருங்க. கொஞ்சம் பேக். ஓகே, இதுதான் என்னோட கணக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே, இப்போ நான் ரெடி சொல்றேன். கோ ஃபார் ரெடி பொசிஷன். ஓகே, கை வந்து செஸ்ட் குள்ள வச்சிடணும். ஓகே, இப்போ ஸ்டாண்ட் அப். பாத்தீங்களா, இதான் மிஸ்டேக். இதான் மிஸ்டேக். சோ இது அதுக்கப்புறம் உங்களோட அப்பர் பாடி இப்படி போயிடுது. ஓகே, இப்படி ஃப்ரண்ட்ல போயிடுறீங்க. அப்பர் பாடி எப்போ ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் அந்த ஈக்குவல் பிரஷர் நமக்கு ஈக்குவலா போட்ல கிடைக்கும். ஓகே, சோ அங்க அந்த பிசிக்ஸ். ஆமா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்லயும் வந்து நின்னுட்டோம், ஃப்ரண்ட்லயும் நம்ம செஸ்ட் போட்டோம். கால் எங்க இருக்கு? அல புஷ் பண்றதுல என்ன ஆகும்னா நம்ம வெயிட் எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு போயிடும். அவ்வளவுதான் செய்யணும். போயிடுச்சு, அவ்வளவுதான், கீழே தான் விழுவோம். அந்த புஷ் எடுத்துட்டோம்னா நம்ம கீழே தான் விழுவோம். அப்ப கால் நான் எங்க வைக்கணும்? கால் வந்து எங்க வைக்கணும்னா நீங்க பாப் பண்ணும்போது கரெக்டா அவ்வளவுதான், இதுதான் டிஸ்டன்ஸ். பொசிஷன். இதுதான் பொசிஷன். ஓகே, சோ இப்படி நின்னுட்டு அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். ஓகே, ஆமா. இன்னொரு வாட்டி பண்ணிடலாமா? அதே மாதிரி நீ வந்து உள்ள இப்படி வேணாம். ஓகே, பொளந்துகிட்டு இருக்க கூடாது, இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அப்பதான் பாக்கிறதுக்கு அந்த சர்வ் பண்ற ஸ்டைல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, ஸ்டார் சர்ஃபிங் ஸ்டைல். அவ்வளவுதான், சூப்பர். சோ தண்ணிக்குள்ள நான் இப்படி தான் நிக்கணும் போர்டு மேல. இதுதான் மேட்டர். ஓகே, இப்போ திரும்பி நான் செஸ்ட் வச்சு நீங்க பொசிஷன் சொல்லுங்க, கரெக்ட்டா கால் ஸ்டாண்ட் அப் சொல்லணும். ஆமா, லேட் பண்ணுங்க செஸ்ட். அவ்வளவுதான் ப்ரோ, சூப்பர். ஓகே, கெட் ரெடி. ரெடி, லுக் ஸ்ட்ரைட், லிஃப்ட் யுவர் chin up, stand up. நாட் பேட். பட் ஆனா கை எப்படி போயிடுது? ஓகே, ஓகே, அப்ப நான் ஏன் சின்னனே அப்படியே நின்றணும். ஓகே, இப்படியே நின்றணும். ஓகே, ஓகேவா, பக்கா. சோ இந்த கை வந்து எதுக்கு பேலன்ஸ்னா நம்மளுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். நம்ம இந்த கை வச்சு பேலன்ஸ். ஆமா, அது எல்லாமே கொஞ்சம் டைரக்ஷன் எல்லாமே பாடி எல்லாத்துக்குமே. ஆமா, எல்லாத்துக்குமே கம்ஃபர்ட்டபிள். ஆடாம லூஸ் கை அப்படி லூசா அப்படி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அப்படி லூஸ் பேலன்ஸ் ஆயிடும். புரியுது. அந்த கை கிடைக்கும் போதே நம்ம அப்படியே கீழ வந்துரும். ஓகே, அதுக்கு கை வச்சனா இது கொஞ்சம் நல்ல பேலன்ஸ் கிடைக்கும். புரியுது. அப்ப நான் இப்படி கூட வச்சுக்கலாம், இந்த பிரச்சனை. ஆமா, இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, இதான் வசதி. இது ஏதோ ஒரு மாதிரி அம்பு விடுற மாதிரி அம்பு விடுற மாதிரி இருக்கா? ஓகே, நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஓகே, சோ உங்களுக்கு கம்ஃபர்ட்டபிள். டன். அப்ப தண்ணியில் நான் வேற என்ன கஷ்டப்பட்டேன், மூச்சு விட ரொம்ப கஷ்டப்பட்டேன். அடிச்சுச்சுன்னா வாய்க்குள்ள உப்பு தக்க. ஐயோ, கண்டிப்பா அது வழியில அது நார்மல் தான். ஆக்சுவலா நம்ம கீழே விழுந்தாலே அது ஒரு மாதிரி வாஷிங் மிஷின்ல விழுந்தா மாதிரி கிறுக்கிறுக்குன்னு ஒரு சுத்தம் சுத்தி விடும். எங்கடா இருக்கும் அது. ஆமா, அது நார்மல் தான். அது பழகிதான் ஆகணும். சோ அது கீழே விழுந்தோன்னு என்னன்னா அப்படி ரிலாக்ஸா இருக்கணும். ஓகே, ஓகே, கீழே விழுந்து டேஷ்ல. ஓகே, ஆனா அது இருந்துச்சு எனக்கு. இப்ப என்ன விழ போறோம், சரி விழ. சோ அதுதான், அது நம்ம கீழே விழுந்து அது வந்து பேனிக் ஆக கூடாது. தண்ணியில மெயினா பேனிக் ஆக கூடாது. டேஞ்சரஸ் ஃபிஷ் இல்ல, ஒண்ணுமே இல்ல, எந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல. இங்க வந்து ஷார்க்லாம் இல்ல, அதான் சொல்றேன். ஷார்க் இல்ல, அந்த ஸ்டிங்ரே இல்ல. சோ அதெல்லாம் வந்து எல்லாமே டீப்ல இருக்கும். இங்க நம்ம சர்ஃபர்ஸ் எல்லாமே வாக் பண்றதுனால, சர்ஃப் பண்றதுனால, ஃபிஷிங் போட் போறதுனால அதெல்லாம் வந்து டீப்ல தான் இருக்குமே தவிர நமக்கு சர்ஃபிங் பயங்கர கம்ஃபர்ட்டபிள்ங்க. நல்ல கம்ஃபர்ட்டபிள். அப்ப இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே நிறைய பேர் சர்ஃபிங் பண்ணுவாங்களா? ஆமா, இந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே நம்ம சர்ஃப் பண்ணலாம். சோ இங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோவலம், சோ அதுக்கு அப்புறம் மகாபலிபுரம், பாண்டிச்சேரி, சோ அந்த ஃபுல் ஸ்ட்ரெச் நீங்க ஃபுல் ஸ்ட்ரெச்சும் நம்ம. ஆனா மிடில்ல நம்மளுக்கு நிறைய ஸ்பாட் இருக்கு. அப்ப நம்ம ஊர்ல சர்ஃபர்ஸ் இருப்பாங்களே, எந்த அளவுக்கு டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க? நம்ம ஊர்ல எவ்வளவு சர்ஃபிங் வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு? ஏதாச்சும் நம்மளோட கவர்மெண்ட் ஏதாச்சும் இனிஷியேட்டிவ் எடுக்குதா? கண்டிப்பா இருக்கு, போயிட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க. ஆகஸ்ட் 3ல வந்து ஏசியன் காம்படிஷனே நடக்க போகுது. எங்க? நம்ம மகாபலிபுரத்துல ஏசியன் காம்படிஷன் நம்ம மகாபலிபுரத்துல நடக்குது. சோ அதுல வந்து நம்ம இந்தியன் ஒரு 4 பேர், ஓகே, 5 ரேங்க் குள்ள எடுத்து அவங்க ஏசியன்ல. சோ அதுல நம்ம கைஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. சோ நம்ம கைஸ் தான் இருக்காங்க. தமிழ்நாடு கைஸ் இருக்காங்க. தமிழ்நாடு கைஸ் 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. சோ அதே மாதிரி அண்டர் 16லாம் இருக்கு. அதுலயும் பசங்க கேட்டகரிஸ். சோ கேட்டகரிஸ்க்கு ஏத்த மாதிரி இப்போ ஓபன்ல பாத்தீங்கன்னா 4 பேர், மென்ஸ் 4 பேர். ஓகே, அண்டர் 16ல அதுல ஒரு 4 பேர். ஆனா இது காம்படிஷன் சொல்றீங்களா? காம்படிஷன் எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க? ஸ்டைல வச்சா? என்ன ஸ்டைல், அவங்க பண்ற ஸ்கில்ஸ். ஓகே, சோ அவங்க காலெல்லாம் தூக்கிலாம் காமிச்சா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ். சோ அப்படிலாம் இல்ல. சோ அது வந்து லாங் போர்டு, அது வந்து வேற. அது வந்து ஒரு ஃபன் காம்படிஷனா நடக்கும். இது வந்து ஏசியன் காம்படிஷன் எப்படின்னா
இப்போ ஒரு 4 பேர் உள்ள விடுவாங்க. ஓகே. அந்த 4 பேர்ல ஒரு 10 ரவுண்ட் கிட்ட போயிட்டே இருக்கும். ஓ அலை வர வர ஒரு ரவுண்டா போயிட்டே இருக்கும். ஓ இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், எனக்கு இதுல டவுட் இருக்கு. இப்போ சில அலை நீங்க சொன்னீங்க இந்த அலை வேண்டாம் அடுத்த அலையில பாத்துக்கலாம். ஆமா. அப்போ அவங்களே சூஸ் பண்ணுவாங்கல அவங்க இந்த அலை தான் choose என்னால பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆமா. அப்போ சர்ஃபேஸ்க்கு அந்த அலை அவங்களோட கெஸ் தான். இந்த அலை எனக்கு ஓகே நான் பண்ணிடுவேன்டா. இத நான் செஞ்சிடுவேன் இந்த அலைய. சோ எல்லாருக்கும் மாதிரிலாம் இருக்காது அலை. சில பேர் நினைச்சா அது கஷ்டமான அலையும் இருக்கும். ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா. ஓகே. சோ இது கிராஸ் பண்ணிடுவாங்க. சோ அதுதான். இது கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கில்ஸ் பண்ணுவாங்க. அந்த அலைக்குள்ள போவாங்க. ஏரியல் விடுவாங்க, பறப்பாங்க. சோ இதெல்லாம் அந்த அலையில பண்ண முடியுமோ அவங்களால வித்தைகள் காட்டுவாங்க. வித்தைகள் காட்டுவாங்களோ அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல. அலை எல்லாம் நான் பாக்குறேன், வருது போகுது, அவ்வளவு நம்மளுக்கு தெரியுது. இவங்க என்னன்னா ஓகே ஒரு நீட்னு வரும்போது கத்துக்கிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இப்ப நானும் இனிமே அலைய பாக்கும்போது இது சர்வ் பண்ணக்கூடிய அலை, இது சாதா அலை இல்லை. நம்ம பார்க்கும் போதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கும் ஒரு சான்சஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக அண்டர்ஸ்டாண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் மேட்ரு, இதுதான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி அலை வந்து என்னைக்கும் ஒரே நாள்லயே இருக்காது. சேஞ்ச் ஆகும். ஆமா, ரொம்ப தூரம் வந்தாரு, இப்ப கீழே தான் போகுது. சோ அதுதான். சோ 6 hours ஹை டைடு, லோ டைடு ஒரு டேக்கு. ஓ ஹை டைட்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. ஆமா, 24 ஹவர்ஸ்க்கு 4 வாட்டி அப்படி ஏறி இறங்கி போயிடும். இப்போ ஹை டைட்னா தண்ணி இவ்வளவு தூரம் வரும். லோ டைட்னா உள்ள போயிடும். இப்போ பாத்தீங்களா மாறும்னு சொன்னீங்க 6 hours. எவ்ரி 6 ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஷே இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது சத்தியமா. எனக்கு தெரிய காலையில ஆனா சன்ரைஸ் ஆகும், கொஞ்சம் நைட் ஆனா அதிகமா வர ஆள, வெயில் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியா ஆள, பகல்லையும் ஏறும் தண்ணி. ஆனா அந்த நைட் டைம்ல என்னன்னா அந்த மூனுக்கு ஏத்த மாதிரி அந்த மூன் வந்து அந்த ஃபுல் மூன் டைம், அந்த பௌர்ணமி அதெல்லாம் வந்து கடல் என்னன்னா இன்னும் தண்ணி ஹை ஆகும், வாட்டர் லெவல் ஹை ஆகும். அந்த வாட்டர் லெவல் அது வந்து சயின்ஸ் அது நம்மளுக்கு தெரியலையா, அதெல்லாம் வந்து சயின்ஸ். ஓகே. சோ அந்த மூனுக்கு ஏத்த மாதிரி அந்த வாட்டர் லெவல் ஹை ஆகும். ஓகே. நம்மளுக்கு வேவ்ஸ் வந்து நம்ம கடல் வந்து ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி தான் பார்ப்போம். பட் ஆனா தண்ணி மட்டும் உள்ள வந்துட்டே இருக்கும். ஓகே. ஃபுல்லா அலை அது அப்படியே அடிச்சு உள்ள வரும், அப்படியே ரிவர்ஸ் போகும். ஆனா ஸ்மூத்தா இருக்கும். ஆனா ஸ்மூத்தா தான் இருக்கும். புரியுது. நம்ம அது கிட்ட போய் பார்க்கும்போது அந்த ஃபோர்ஸ் தெரியும். அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த ஷோர்லயே அந்த அலை போஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பீடா இருக்கும். அது புரியுது. பட் ஆனா உள்ள பார்க்கும்போது அது ஸ்வெல்லே இருக்காது, மத்தபடி ஃபிளாட்டா இருக்கும். அப்படியே போயிட்டே இருப்பாரு, வரும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ். இத புரிஞ்சுக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் தேவைப்பட. அத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் இவரை நம்ம வந்துட்டு ஸ்கில்ஸ் பத்தில யோசிக்கவே முடியும். எனக்கு தெரிஞ்சு அந்த டெக்னிக் கத்துட்டு அதுக்கப்புறம் இந்த டெக்னிக் வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். எஸ் கண்டிப்பா இல்ல, ஸ்ட்ராட்டஜிஸ் அங்கதான் வர்க் ஆகுது. சூப்பர். அப்ப எனக்கு பயம் இப்ப போயிடுச்சு. அதே மாதிரி வந்து இப்போ பிகினர் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னா வந்து இப்போ நீங்க பண்ற மாதிரி பீப்புள் பண்ண மாட்டாங்க. ஒரே நாள்ல வந்து எழுந்து நிக்கணும்னா அது நோ தம்பி அப்படின்றீங்க. ஆமா, இப்ப நீங்க பண்ணிட்டீங்க, இப்ப நல்ல சான்சஸ் இருக்கு, நல்ல ஒரு லக் டைம் வர்க் ஆயிருச்சு, பண்ணிட்டோம். கண்டிஷனும் கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களுக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபிளா இருக்கு. பட் அதான் பண்ணிட்டீங்க. அதே வந்து இன்னொரு அதர் பீப்புள்ஸ் இந்த கண்டிஷன் இருந்தாலும் அவங்களால எழுந்து நிக்க முடியாது. அவங்க ரொம்ப ஒரு மாதிரி பயம் இருக்கலாம். சோ ஒரே நாள்ல பேசிக் இன்ட்ரோடக்ஷன் கத்துக்க முடியாது. புரியுது. அதாவது இப்படி நிக்கும் போதே விழுந்துற வாய்ப்பு நிறைய இருக்கு. லக்கில படுக்கும் போதே அவங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபிளாவே ஒன் சைடு விட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம வேவ்ல புஷ் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். நம்ம தள்ளி விடும் போது அவங்க லூஸ் அப்படி விட்டுறாங்க, போர்டு பட்டு முன்னாடி போயிடும், அவங்க தண்ணில விழுந்துருவாங்க. அதாவது அதெல்லாம் வந்து அந்த ஸ்டேபிள் சொல்லி கொடுத்து வேற ஒரு மேட்டர் எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா தெரியுமா, பேக்ல இருந்து இதை ஹேண்டில் பண்ணுன்னு சொன்னீங்களே, அப்ப இந்த போர்டு வந்துட்டு எப்படி தண்ணி கூட கனெக்ஷன் இருக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நம்ம ஓவரா பண்ணாதே இவன் சைட்லாம் போறான், இவனை லைட்டா டில்ட் பண்ணி விட்டாலே இவன் ரெடியா அவன் பாட்டு போய்க்கிறான். அதே மாதிரி தான் மேல படுத்தாலுமே லைட் சேஞ்சஸ் போதும் அவன் ஹேண்டில் பண்ணிப்பான். நம்ம ஓவரா பண்ணி கெடுத்துட கூடாது. புரிஞ்சிருச்சு. அது ஒண்ணு மட்டும் நான் பார்த்தேன். ஆக்சுவலா நீங்க ஒரு அலையில அதான் முடிச்சிட்டு உள்ள வரும்போது நல்ல பேடல் பண்ணிட்டு அந்த வேவ் வரும்போது நீங்க அப்படியே சடனா டர்ன் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் அந்த நோஸ வந்து கரெக்ட்டா ஃபேஸ் டு தி வேவ். சோ அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க. புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவனை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனை எப்படி ஹேண்டில் பண்ணா புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் இது இந்த சின்ன சின்னதெல்லாம் கத்துக்கிட்டா நம்மளுக்கு இன்னும் அது கொஞ்சம் பெருசுல வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆமா, ஏன்னா இதுதான் பேஸ்மென்ட். இதுதான் வந்து சரி பண்ணிட்டாலே ப்ரொபஷனலா போகும்போது டாக்டிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிரும். ஆமா, எஸ் கோச், அப்போ ஐ அம் ரெடி ஃபார் தி நெக்ஸ்ட் ப்ரொபஷனல் ட்ரைனிங். எஸ் அப்ப நாளைக்கு நம்ம வெற்றிகரமா இல்ல இன்னைக்கு வெற்றிகரமா முடிச்சிருக்கோம். நாளைக்கு வெற்றியை நம்ம சந்திப்போம் கண்டிப்பா. பாத்துடலாம். எஸ் கோச், thank you so much. Cheers. I just enjoyed with you today. நல்ல ஒரு குட் ஸ்டூடெண்டா வந்து ட்ரைன் பண்ணதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. சோ ஹாப்பி. ஒரு சர்ஃபிங்கோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் நம்ம போறோம். அதாவது நீங்க கடல்ல நல்லா பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க தான் ப்ரொஃபஷனல் சர்ஃபர்ஸ், இன்டர்மீடியேட் அண்ட் ஐ மீன் ப்ரொஃபஷனல் சொல்றாங்க. நம்ம பண்ணது எங்க தெரியுமா, இங்க ஃப்ரண்ட்ல ஒரு அலை வருது, கால் நினைக்கிற அலை, அங்கதான் நம்ம பண்ணுமே. அப்ப நாளைக்கு நம்ம வந்து கிரீன் வேவ் அப்படின்ற ஒரு
இன்டர்மீடியட் லெவலுக்கு நம்ம போக போறோம். ஸோ நாளைக்கு நம்ம எக்ஸைட்டடா என்ன நடக்க போகுது எனக்குன்றதை சந்திப்போம். பை பை ஃபார் நவ்.